புதுசாக ஒரு 2, 3 சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா, இந்த யூசரை இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண அதாவது தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டுனா டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு வேளை தப்பாக ஏதாவது யூசரை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த யூசரை டெலீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த யூசர் இப்போ தப்பாக நீங்கள் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிவான்ற யூசர் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி தப்பாக போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க. ஸோ அந்த யூசர் நீங்கள் டெலீட் பண்ணனா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரொஃபைலில் போய்ட்டு அந்த யூசர் ப்ரொஃபைல் போய்ட்டு டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெலீட் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். என்ன கொடுக்கணும், இந்த மெம்பரோட ஐடி, இந்த மெம்பரோட ஐடி, அதேமாரி ரெண்டாவது வந்து நேம், மெம்பரோட நேம். இந்த நேம் வந்து என்னென்னா இந்த ஃபுல் நேம் கொடுக்கணும். இங்கே என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே கொடுக்கணும். காப்பி பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை டைப் பண்ணாலும் சரி, ஆனால் கரெக்டாக டைப் பண்ணணும், அப்படியே டைப் பண்ணணும். ப்ளஸ் உங்கள் அட்மின், சூப்பர் அட்மின் பாஸ்வேர்டு, ஓகேவா? இதை கொடுத்து டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். இந்த யூசர் டெலீட் ஆகிறது என்னென்னா எல்லாமே டெலீட் ஆகும். எல்லாமே என்ன, இந்த யூசர் ப்ரொஃபைல் டெலீட் ஆகும், அவருடைய அட்டண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது அட்டண்டன்ஸ் போடணும் அது டெலீட் ஆகும், அவர் ஏதாவது பேமெண்ட் பண்ணினா அது டெலீட் ஆகும், அவரோட ரெனிவல் ஹிஸ்ட்ரியும் டெலீட் ஆகும். அதாவது அந்த யூசர் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக எல்லாமே டெலீட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு யூசர் வேண்டாம்னு வச்சிங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த யூசர் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அதே யூசரை கரெக்டான ஐடி கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒன்று. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து இது வந்து மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இதை டெலீட் பண்ணுறதுக்கு. இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெம்பராக இருக்காங்க, ரெனிவல் பண்ணுறீங்க, அந்த ரெனிவல் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தாஸ்ன்ற ஒரு 2 யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாஸ்னு ஒரு தாஸுக்கு ரெனிவல் பண்ணதுக்குள்ள தப்பாக இன்னொரு தாஸுக்கு நீங்கள் அந்த ரெனிவல் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், அந்த ரெனிவலே நீங்கள் டெலீட் பண்ணலாம். அது எங்கே பண்ணோன்னா, இப்போ புதுசாக இன்னொரு ஸ்க்ரீன் இங்கே கொண்டு வந்திருக்கோம், சப்ஸ்கிரிப்ஷன். இதில் என்ன காட்டுன்னா, இந்த எடுத்துருக்கிற நீங்கள் கொடுத்துருக்க டேட்டில் நடந்த டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே காமிக்கும். அது வந்து புது யூசர் பண்ண சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் இங்கே இதில் காமிக்கும், ரெனிவல் இருந்தால் இங்கே காமிக்கும். ஓகேவா? டோட்டலாக இவ்வளோ காமிக்கும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் டெலீட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ரெனிவலுக்கு நேராக மட்டும் டெலீட்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த டெலீட் பண்ண வச்சிங்கன்னா இங்கே டெலீட் கொடுத்தீங்கன்னா அதேமாரி மெம்பர் ஐடி கொடுக்கணும், ரெனிவல் அமௌண்ட் கொடுக்கணும், டேட் கொடுக்கணும். இது என்னென்னா, ரெனிவல் அமௌண்ட் என்னென்னா ஒரே யூசருக்கு 2, 3 ரெனிவல் நடந்திருக்கலாம். அவர் முன்னாடியே 2, 3 ரெனிவல் பண்ணியிருக்கான், இப்போது ரெனிவல் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக அதை கன்ஃபார்ம் பண்ணது தான் இந்த ரெனிவல் அமௌண்ட். எந்த அமௌண்ட்டை இங்கே இருக்கு இல்லையா, எந்த அமௌண்ட்டோட ரெனிவல் நீங்கள் டெலீட் பண்ணணும், அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த டேட், என்ன டேட், இந்த டேட், இதுதான் டேட், ரெனிவல் டேட். இந்த ரெனிவல் டேட் கொடுக்கணும், அப்புறம் சூப்பர் அட்மின் பாஸ்வேர்டு. இந்த 4மே கரெக்டாக இங்கே என்ன இருக்கோ அதேமாரி கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிங்க, டெலீட் ஆகிடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெனிவல் எல்லாமே இந்த யூசர் ரிலேட்டடாக ரெனிவல் எல்லாமே டெலீட் ஆகிடும். இந்த ரெனிவல் ரிலேட்டடாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2500 பண்ணியிருக்கேன். இந்த 2500 ரெனிவலில் ஒரு 1000 அப்புறம் ஒரு 1500 2 பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 2 பேமெண்ட்டும் இங்கேருந்து டெலீட் ஆகும். அது பேசிக்கானா அந்த ரெனிவல் ரிலேட்டடான எல்லாமே டெலீட் ஆகும் அந்த யூசர்லேருந்து. ஓகேவா? இது இன்னொரு சேஞ்ச். ஸோ இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இனிமேல் தப்பாக ஏதாவது ரெனிவலோ மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனோ ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷனோ பண்ணிவிட்டால் நீங்கள் வந்து ஈஸியாக டெலீட் பண்ணிவிட்டு இன்னும் வேறு எது பண்ணிக்கலாம். பட் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த ரெனிவல் டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூஸரே டெலீட் பண்ணாலும் சரி, ஒரு தடவை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே நினச்சாலும் அந்த யூஸரை மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் டெலீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டான எதாவது டெலீட் பண்ணுறீங்களா, தேவைப்பட்டால் மட்டும் டெலீட் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோ. தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு சின்ன சேஞ்சு கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா, இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் நம்மளுக்கு போகும் இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்லாம் ஒரு சில டைம் டிலே ஆகுது. ஓகேவா? லேட்டாக போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதோ இல்லை ரெனிவல் பண்ணும்போதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போகும் இல்லையா, அது வந்து இப்போது லேட்டாக ஆகிறதுனால ஒரு சில பேர் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஓகேவா? மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆகலையோ அப்படின்னு நினச்சிட்டு. ஓகேவா? இல்லை மெசேஜ் லேட்டாக வருது, ஒரு சில டைம் ஒரு நாள் கூட டிலே வருது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ரெனிவல் அண்டு நியூ மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கு மட்டும் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதிலாக நார்மல் எஸ்எம்எஸ்ஸாக போகும். ஓகேவா? இனிமேல் நார்மல் எஸ்எம்எஸ்னால் உடனே போகும், கொஞ்சம் கூட டிலே ஆகாது. ஓகேவா? ஸோ இனிமேல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலோ இல்லை ரெனிவல் பண்ணாலோ நார்மல் எஸ்எம்எஸ்ஸாக போகும், வாட்ஸ்அப்பாக போகாது. ஆனால் மற்ற அந்த இன்ஆக்டிவ் ரிமைண்டரும் சரி, வேலிடிட்டி முடிய போகிற ரிமைண்டரும் சரி, அப்புறம் வந்து பர்த்டே விஷும் சரி, அது எல்லாமே வாட்ஸ்அப்பாக தான், ஸ்டில் வாட்ஸ்அப்பாக தான் போகும். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் லேட்டாக போனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? அதனால் அது இன்னும் வாட்ஸ்அப்பாக தான் போகும். ஆனால் ரெஜிஸ்டர் அண்ட் ரெனிவல் மட்டும் எஸ்எம்எஸ்ஸாக போகும். அதே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம், இதே இதிலே வரும். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு இந்த டைப்பில் போய் பார்த்தீங்கன்னா _SMS இருந்தால் அது வந்து எஸ்எம்எஸ்ஸாக போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? வெறுமனே இந்த மாதிரி ரெனிவல் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் வாட்ஸ்அப்பாக போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சு கொண்டு வந்திருக்கும். இது எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கஸ்டமருக்கு தெரியும் மெசேஜ் போகும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த எஸ்எம்எஸ் இதை கொண்டு வந்திருக்கும்.